வணக்கம். இன்னைக்கு நாம முதலீட்டு உலகத்தோட ஒரு ஜாம்பவான் ரே டாலியோவோட சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். குறிப்பா உங்கள மாதிரி இளம் வயசுல பெரிய லட்சியத்தோட இருக்கிறவங்க இந்த செல்வம், பணம், பங்குச்சந்தை இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு அவரோட பார்வையில இருந்து ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். சரி, வாங்க நாம இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 25 வயசுல இருக்கீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இது நம்ம எல்லாருக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கு வர்ற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வாங்க, ரே டாலியோவோட அனுபவத்திலிருந்து இதுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு பாப்போம். ரே டாலியோவா நாம இன்னைக்கு ஒரு பில்லியனரா பாக்குறோம். ஆனா அவரோட ஆரம்பத்தை பாருங்க. நம்மள மாதிரி ஒரு 12 வயசு பையனா சந்தைகள் மேல ஒரு பெரிய ஆர்வம் உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்போ அவர் என்ன நினைச்சாரு? இது ரொம்ப ஈஸின்னு. ஆனா அவரே சொல்றாரு, அது அவ்ளோ சுலபம் இல்லைன்னு. ஆனாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அந்த ஆட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு முதல் படி. சரி, இன்னைக்கு நாம எத பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன அஜெண்டா. முதல்ல பணத்தோட ஆட்டம், அப்புறம் செல்வம்னா என்ன, பணம்னா என்னன்னு பாப்போம். ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது, உலகத்தையே இயக்குற 5 சக்திகள், உங்க வெற்றிக்கான பாதை, கடைசியா செல்வத்துக்கும் மேல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. எந்த ஒரு கேம்ல ஜெயிக்கணும்னாலும் முதல்ல அதோட ரூல்ஸ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதேதான் மார்க்கெட்டுக்கும். டாலியோ சொல்ற முதல் மற்றும் மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான். வெறும் புக்க படிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆட்டத்தை கண்டுபிடிங்க. அது ஒரு சின்ன பிசினஸா இருக்கலாம், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, களத்துல இறங்கி விளையாடுங்க. ஏன்னா உண்மையான பாடங்களை அனுபவம் மட்டும்தான் கத்துக் கொடுக்கும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். நிறைய பேரு இதுலதான் குழப்பமடைவாங்க. செல்வம், அதாவது வெல்த், மற்றும் பணம், அதாவது மணி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் பொருளாதாரத்தையே சரியா புரிஞ்சுக்க முடியும்னு டாலியோ சொல்றாரு. டாலியோவோட பார்வையில செல்வம்னா என்ன? அது உண்மையா கையில இருக்கிற பணம் கிடையாது. அது பணத்துக்கான ஒரு கோரிக்கை, ஒரு கிளைம். உதாரணத்துக்கு, உங்க ஸ்டார்ட் அப்போட மதிப்பு $1 பில்லியன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்க செல்வம். ஆனா அதை நீங்க வித்து பணமா மாத்துற வரைக்கும் அது வெறும் ஒரு காகித மதிப்பு தான். அவ்வளவு. அப்போ பணம்னா என்ன? பணம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கொடுக்குறீங்கல்ல, அதுதான் பணம். அதுதான் பரிவர்த்தனைகளை முடிச்சு வைக்குது. செல்வங்கிறது ஒரு வாக்குறுதி மாதிரி. ஆனா பணம்ங்கிறது அந்த வாக்குறுதி நிறைவேறினதுக்கு அப்புறம் கிடைக்கிற உண்மையான விஷயம். ஆக, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அது செலவழிக்கக்கூடிய பணமா மாறுற வரைக்கும் அது ஒரு மாயைதான். நிறைய பேர் தங்கள பணக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்களோட செல்வம்ங்கிறது எந்த நேரத்திலயும் உடையக்கூடிய ஒரு குமிழிக்குள்ள இருக்கலாம். இப்போ ஒரு ஷாக்கிங்கான நம்பர், 3:1. இது என்ன தெரியுமா? அமெரிக்கால புழக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு $1 பணத்துக்கும் பங்கு சந்தையில $3 மதிப்புள்ள செல்வம் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்கு. அதாவது உண்மையா இருக்கிற பணத்தை விட பணமா மாறும்னு நம்பப்படுற செல்வம் 3 மடங்கு அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த நம்பர் ஏன் ஒரு பெரிய அபாய எச்சரிக்கைன்னு தெரியுமா? டாலியோ சொல்றாரு, நாம ஒரு பெரிய பொருளாதார குமிழியில இருக்கோம்னு இது காட்டுது. இதே நிலைமை தான் 1929லயும் 2000லயும் பெரிய சந்தை வீழ்ச்சிகள் வரதுக்கு முன்னாடி இருந்தது. சோ இது சந்தையோட ஒரு பெரிய பலவீனத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, தியரி எல்லாம் போதும். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து நம்மள காப்பாத்திக்க ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது? டாலியோவோட அட்வைஸ் இதுதான். மார்க்கெட் எப்போ ஏறும், எப்போ இறங்கும்னு கணிக்கிற வேலையை விடுங்க. நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா எந்த சூழ்நிலையையும் தாங்கக்கூடிய ஒரு திடமான, பன்முகப்படுத்தப்பட்ட, அதாவது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க. டாலியோ ஏன் அவரோட போர்ட்ஃபோலியோல 5ல இருந்து 15% வரைக்கும் தங்கம் வச்சிருக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? அது பெரிய லாபம் கொடுக்கும்னு இல்ல. ஆனா பொருளாதாரம் சரிஞ்சு மத்த எல்லா அசெட்ஸும் வீழ்ச்சி அடையும் போது தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருக்கும். அதுதான் அதோட சூப்பர் பவர். அப்போ தங்கம் சிறந்ததா இல்ல பிட்காயின் சிறந்ததா? டாலியோவோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. பிட்காயினை விட தங்கத்தை தான் அவர் ஜாதியா நம்புறாரு. ஏன்? ஏன்னா தங்கத்தை அரசாங்கத்தால எளிதா கட்டுப்படுத்த முடியாது. அதோட பாதுகாப்பு அபாயமும் குறைவு. அதனாலதான் அவர் தங்கத்தை ஒரு நம்பகமான சேமிப்பா பாக்குறாரு. ஓகே, இப்போ நம்மளோட தனிப்பட்ட போர்ட்ஃபோலியோல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பெரிய படத்தை பார்க்கலாம். இந்த உலக பொருளாதாரம், சந்தைகள், ஏன் வரலாற்றையே வடிவமைக்கிற பெரிய சக்திகள் என்னன்னு டாலியோ சொல்றத பாப்போம். டாலியோ என்ன சொல்றாருன்னா, இந்த 5 சக்திகளும் உன்னோட ஒண்ணு எப்படி தொடர்புல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நம்மால ஓரளவு கணிக்க முடியும்.
கடன் சுழற்சிகள், நாட்டுக்குள்ள நடக்கிற பணக்காரர் ஏழை மோதல், உலக அரசியல் மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அப்புறம் டெக்னாலஜி, இது 5ம் தான் இந்த உலகத்தையே இயக்குது. சரி, இந்த பெரிய உலக விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ மறுபடியும் உங்ககிட்டயே வருவோம். நீங்க உங்க வாழ்க்கையிலயும் தொழிலையும் ஜெயிக்க என்ன செய்யணும்? அதுக்கான ஆலோசனைகள் என்ன? இதோ டாலியோவோட வெற்றிக்கான சூத்திரம். முதல்ல உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கத்துக்க ஆர்வமுள்ளவங்களோட பழகுங்க. எது நடந்தாலும் அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கேள்வி கேளுங்க. மிக முக்கியமா உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஆர்வம் இருக்கிற ஆட்டத்தை விளையாடுங்க. வெற்றிங்கிறது வெறும் பணம் இல்ல, அது நீங்க வளர்ற ஒரு பயணம். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பணம் சம்பாதிக்கிறது, முதலீடு பண்றதெல்லாம் சரி. ஆனா அதுக்கெல்லாம் அப்புறம் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? இது பத்தி டாலியோ என்ன நினைக்கிறாருன்னு பாப்போம். டாலியோ வாழ்க்கைய இந்த 3 கட்டங்களா பாக்குறாரு. முதல் கட்டத்துல நாம மத்தவங்கள சார்ந்து இருந்து கத்துக்கிறோம். 2வது கட்டத்துல நாம உழைச்சி வெற்றிக்காக பாடுபடுறோம். 3வது, அதாவது கடைசி கட்டத்துல நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கறோம். அவர் இப்போ அந்த 3வது கட்டத்துல இருக்கிறதா சொல்றாரு. இந்த ஒரு அருமையான மேற்கோளோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். செல்வம் சேர்க்கறது ஒரு பயணம்னா, அந்த பயணத்தோட கடைசி இலக்கு நாம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். நாம என்ன கத்துக்கிட்டோங்கிறது முக்கியம், ஆனா அதை எப்படி மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறோங்கிறது அதை விட முக்கியம். இப்போ கேள்வி இதுதான், உங்க பயணத்தோட முதல் கட்டத்துல நீங்க கத்துக்க போற முதல் பாடம் என்ன? யோசிச்சு பாருங்க.